அம்மா தாயே மகமாயே. மீன் குழம்பு வைக்கலையா? காலையில போகும்போது ஏதாவது கருவாடாவது வாங்கி கொடுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். காசே இல்லைன்னு என்ன திட்டிட்டு போறாரு. எப்படி காசு இருக்கும்? கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். கூறு கட்டவன். இவனுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. மகமாயி, என் பேரன் திவாகர் பிறந்தப்போ என் கூட பிறந்த அண்ணனுங்க ஜாதகம் பார்த்து சத்தியம் பண்ணி சொன்னாங்க. எல்லா அம்சமும் நிறைஞ்ச ஒரு ஆண்மகன் பிறப்பான்னு சொன்னாங்க. அவன்தான் உன்னை கட்டிக்கிட்ட திவாகர். மகாராஜா மாதிரி வாழ வேண்டியவன் இப்ப இப்படி இருக்கான். இதுல தங்கம் கிடைக்கும்னு ராவும் பகலும் முங்கி முங்கி எல்லாரும் தேடுறாங்க. தேடுனதுல என்ன கிடைச்சது? மாசம் மாசம் மந்திரவாதி வந்து மந்திரிச்சு கொடுத்த விபூதியும் குங்குமமும் தான். வேற என்ன கிடைச்சது? என் பேரன் திவாகர் வருவான். அவன் அள்ளி எடுப்பான். அவன் நினைக்கணும், அவன் மனசுல நினைக்கணும். தோணும் இல்ல தோண வைக்கும். பார்க்கலாம். சோறு கொஞ்சம் உள்ள போனாலும் உடனே ஏப்ப வந்துடுது. பணம் ஏதாவது வச்சிருக்கியா? ஒன்றும் இல்லை, மருந்து வாங்கணும். என்கிட்ட காசு இல்ல. எனக்கு யார் உபச்சாரமும் தேவையில்லை. நான் கண் கலங்குனா எனக்கு தேவையானது என்ன தேடி வரும். தூங்கி எழுந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. ஆச்சிமா, கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க. வாமா. இப்ப கையில காசு இல்ல, அப்புறமா தராச்சிமா. காசு இல்லையா? ஏய் ஓடாதடா, இது ரேஞ்சர் ஆபீசரு. காக்கி ட்ரெஸ் பார்த்த உடனே ஓடி போயிட்டான் நம்ம தங்கம். என்னைக்கு ரிலீஸ் ஆனா? அதே ஒரு வாரம் ஆச்சு, நேத்தா வந்தான். திருவிழா நேரத்துல எல்லாம் தங்கத்தை லாக்கப்ல போட மாட்டாங்க சார். எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு திருவிழா பாக்குறதுக்கு போற நேரமாச்சே, அறுவடை நேரமாச்சே. இந்த போலீஸ்காரங்க வர்ற கமிஷனை வேண்டான்னு சொல்லுவாங்களா சார்? நல்ல கதையா இருக்க. இந்தாங்க. இந்த புடி. இது ஏன் தோட்டத்து பழம் மாதிரி இருக்கு. அது என்னடா, இதுல உன் பேர் எழுதி வச்சிருக்கா? எனக்கு ஒரு 100 மில்லி கொடு. அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். வாசுக்கு ஒரு வெயிட்டான மேட்டர் மாட்டிக்கிச்சு. இப்போதான் மார்க்கெட்டுக்கு வந்து இறங்குனாரு. புது ட்ரெஸ், புது வாட்ச், பை ஃபுல்லா வீட்டுக்கு தேவையான சாமா. நீ பாத்தியா? ஆமா, இப்ப அங்கிருந்து தானே வரேன். இப்ப என்ன சொல்றீங்க? நேத்து நான் கடையை மூடிட்டு போகும்போது வாசு அண்ணன் குளத்துல முழுகி தேடிக்கிட்டு இருந்ததை நான் தான் பார்த்தேனே. என்ன பார்த்த உடனே முங்கிட்டாரு. எவ்வளவு கூப்பிட்டு வரவே இல்லை. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது. என்னடா சந்தேகம்? வாசுக்கு புதையலா கிடைச்சிருக்கு. அட போடா இவனே. கையில கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு அவன் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ வேணா போய் பாரு. நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன்.
இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நாள் வரும். இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற தங்கம் யாருக்கு சொந்தம்னு அப்ப தெரியும். பொண்ணுமா, விளையாடுனது போதும், கரைக்கு வா. நேரமாச்சு, வாமா. என் துணியெல்லாம் நடிச்சனா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன், வா. இருமுடி கட்டிட்டு நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க? நாங்க ராத்திரி தான் வருவோம். இல்லம்மா, வந்ததே எனக்கு கூப்பிடு. இங்க வா. அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், என்ன? அம்மா விட மாட்டாங்க. பாவம்மா. அம்மாக்கு சர்ச்சுக்கு போக தான் பிடிக்கும். இங்க வரும்போது மட்டும்தான் அம்மா என்ன மணின்னு கூப்பிடுவாங்க. சரி விடு, இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். வந்தாலும் வரலனாலும் நீ என் செல்லண்டா. வா பொண்ணுமா, போ. புது ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காதலன கடையில உனக்கு வேற ஒரு துணி வாங்கி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு 2 புது ட்ரெஸ் இருக்கா? நல்லாமா. அக்கா, நாங்க ஐயப்பன் கோயில் போறோம். வீட்டு கொஞ்சம் பாத்துக்கோங்க. நாங்க எங்க அப்பா பாட்டு பாடுறத கேட்க போறோம். போயிட்டு வா, போயிட்டு வா. ராதா, நீ தனியாவா போற? இல்ல, சங்கரன் வீட்டுக்கு இவங்க அப்பா வருவாரு, அப்ப போயிடுவோம். சரிப்பா, பாரு. அம்மா, அப்பா ஒரு வேளை வராம இருந்துருவாரோ? வருவாங்கடா, வர வரைக்கும் இங்க இருப்போம். செல்லக்குட்டி, புது ட்ரெஸ் போட்டுட்டு அம்மாவும் பொண்ணு எங்க போறீங்க? கோவிலுக்கு. அவரு கஞ்சரா எடுக்க வரும்போது அவர் கூட போயிடலான்னு தான் வந்தோம். திவாகர் எப்பவோ கஞ்சரா எடுத்துட்டு போயிட்டானே. இவன் எப்பவுமே இப்படிதான். நீங்க வரத பத்தி சொல்லவே இல்ல. பாட்டு நேரம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் இவன் இப்படி பண்றான்? பொன்னம்மா, பொன்னம்மா நில்லு. செல்லக்குட்டி, அம்மா கிட்ட கோச்சுக்காதடா. அம்மா, நீங்க போய் சொல்லிட்டீங்க அப்பா வந்து கூட்டிட்டு போவாருன்னு. அப்பாக்கு என் மேல இஷ்டம் இல்ல. இப்போ கோமா தான் இருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். அழாதடா செல்லம், அழாத. சரி, சரிடா, சரி. சரணமையப்பா, காத்து ரட்சிக்கணும் பொண்ணு பகவானே. சரணம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரணம் பாடி முடிச்சதும் பஜனும் ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லம்மா? ஐயப்ப சாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணை நல்லா மூடிக்கோ. அப்போ மலையை தாண்டி ஆத்த தாண்டி உன் அப்பா பாடுற பாட்டு உன் காதுல கேக்கும். முதலாளி, முதலாளி, முதலாளி. டேய் பெருச்சாழி, எழுந்துடுறா. என்ன இந்த தூக்கம் தூங்குற? எழுந்துரு, போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. என்ன கப் அடிக்குது? இந்தாங்க. ஏண்டா, எங்கடா போயிருந்த பெருச்சாலி? பாட்டு முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல? மாட்டு வண்டியில தானே வரோம், பிளேன்லயா வரோம்? அப்படியா? 2 அப்புறம் திவாகரே, இந்த முதலாளி என்ன சொல்லிட்டு வந்த? இந்த ஆத்துல தங்க இருக்குன்னு. மல்லிகை கடை, தோட்டம், துறவு, வட்டிக்கு விடுறதுன்னு இந்த முதலாளியோட வாழ்க்கை எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கூட இருக்கிற நீயும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா தானே இந்த முதலாளியோட மனசும் சந்தோஷமா இருக்கும். அதனால உன் பாட்டி சொன்ன மாதிரி நீ இந்த ஆத்துல இறங்கு. நீ இறங்குனா தங்க கிடைக்கும். சேருதான் கிடைக்கும். என்ன எதிர்பார்க்காதீங்க. நியாயமா வேலை செஞ்சு காசு சம்பாதிக்க எனக்கு தெரியும். இல்ல வந்து பகல்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஐயப்பன் கோயில்ல ஒரு டச் பாத்தீங்களா, 100 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன். பூஜையில போய் பஜனை பாடிட்டு கைய கட்டிட்டு காசு வாங்குறது பெரிய விஷயம் இல்லடா, கேவலமான விஷயம். என்ன கேவலம்? உங்க அப்பன் திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறான், அதை விட இது மேலு. பொறுக்கித்தனம் பண்ணி நீங்க வேணா சம்பாதிக்கலாம், எனக்கு அது தேவையில்லை. நிறுத்துறா, எங்க அப்பனை பத்தியா பேசுற? பாக்குற வேலை செஞ்சா கரெக்டா பணத்தை வாங்கிடுவான். அது ஐயப்ப சாமியா இருந்தாலும் சரி, அது அப்ப சாமியா இருந்தாலும் சரி. For more updates, like, comment,
subscribe to our channel.